நம்ம ₹1 உதவி செஞ்சுட்டு ₹1 கோடி எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிடணும். புரிஞ்சுக்குங்க. இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத விட நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். மீண்டும் சொல்கிறேன், உதவி செய்த அளவுக்கு சமமாக எதிர்பார்ப்பது ஒரு பண்பு, கொடுத்ததை விட 1000 மடங்கு எதிர்பார்ப்பது ஒரு பங்கு, எதுவுமே கொடுக்காமல் எதிர்பார்ப்பது ஒரு பண்பு, டிஸ்டர்ப் பண்ணி கஷ்டப்படுத்திட்டு எதிர்பார்க்கிறது ஒரு பண்பு. இப்படி 4 பண்புகள் இருக்கு. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, கொடுத்ததை எதிர்பார்ப்பது கூட ஓகே, ஒத்துக்கலாங்க. கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கறது தப்பு தானே. எதையுமே கொடுக்காம எதிர்பார்க்கிறது போங்கு தானே. டிஸ்டர்ப் பண்ணிட்டு எதிர்பார்க்கிறது கேவலம் தானே. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த உறவுகளில் ஏன் சண்டை வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் விஷயம். நாம் ஒருத்தருக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம், எதிர்பார்ப்போம். ஒரு பையன் இருக்கிறான்னா, கஷ்டப்பட்டு கடை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு டீ கூட சாப்பாடு சாப்பிடாம பழைய சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வச்சு, அந்த அம்மாவுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? அப்பாவுக்கு அம்மாவுக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் இந்த கடனை அடைப்பான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அவன் பாட்டுக்கு காலேஜ் போய் படித்து அப்படி வேலைக்கு போன அடுத்த நிமிஷம், நான் பைக்கு தான் வாங்குவேன், நான் காரு தான் வாங்குவேன், நான் வீட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு செலவு பண்ணும்போது கஷ்டமாக இருக்குமா இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள், இதான் நடந்துட்டுருக்கு. மனைவி கணவனுக்கு எல்லாம் செய்கிறாங்க, அவர் ஒரு பூ வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பூ வாங்கி தரலாமா? போவார், ஒரு வாட்டுக்கு போயிட்டு வருவார். ஆனால் காஃபிக்கு குடிப்பார், டீ குடிப்பார், சாப்பிடுவார், சப்பாத்தி சாப்பிடுவார், எல்லாம் பண்ணிக்குவார். பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தர மாட்டார். ஆமாங்க. சில பெண்கள் கணவர் கொடுக்குற காசெல்லாம் வாங்கிக்குவாங்க, கோடியாக சொத்து சேர்த்துக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவருக்கு சமைச்சு போட மாட்டாங்க. இப்படி நிறைய கூத்து நடக்குதுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி 4 எதிர்பார்ப்பு இருக்குது.